சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு 21 மாவட்ட கழக நிர்வாகிகளும் பிற்பகல் 3:30 மணிக்கு 21 மாவட்ட கழக நிர்வாகிகளும் பங்கேற்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை சிறப்பு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. ஞானசேகரனுக்கு எதிரான 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருக்கும் நிலையில் தண்டனை விவரம் ஜூன் 2 அறிவிப்பு. நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அதிமுகவின் தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு. இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை எனவும் பதிவு. ஞானசேகரன் வீட்டு படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன்? எஸ்ஐடியில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன் என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் இந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டல். பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. காலம் மாறும், காட்சிகள் மாறும். விரைவில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. சாரை காக்கும் சார்களையும் உடன் ஏற்றி அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவர் எனவும் உறுதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கின் தீர்ப்பில் சிறிதும் வெட்கமின்றி ஸ்டிக்கர் ஒட்ட நினைக்கும் ஸ்டாலின் அரசு. மாணவி புகார் அளித்த போது காப்பாற்ற முயன்ற ஸ்டாலின் அரசு தற்போது கருணை காட்டக்கூடாது என கூறி விளம்பரம் தேடுவது அம்பலம். ஸ்டாலின் அரசு ஞானசேகரன் வழக்கை நடத்திய லட்சணத்தை பார்த்து பிறகு தானே உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது. அஇஅதிமுக திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்கள் என்றால் நீதிமன்ற நடவடிக்கைக்கும் கொஞ்சமும் கூச்சமின்றி ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறீர்களே ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சாரை காப்பாற்றும் ஸ்டாலின் ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி. ஸ்டாலின் ஆட்சி விழும், மக்களுக்கான அதிமுக ஆட்சி அமையும். அந்த சாருக்கு பின்னால் உள்ள எல்லா சார்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. பருவமழையால் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்னமநல்லூர் பகுதியில் நொய்யல் ஆற்றில் பொங்கி வரும் தண்ணீரை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி மலர் தூவி வரவேற்றார். பேரூர் படித்துறை, சித்திரை சாவடி, கால்வாய் தடுப்பணைகளில் நீர்வரத்தை ஆய்வு செய்து கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருகே வீடு புகுந்த மர்ம நபர் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த மற்றொரு மாணவி அரசு மருத்துவமனையில் அனுமதி. பெண்கள் பாதுகாப்பு என வெற்று வாய்ச்சவடால் பேசும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மாணவிகள் வீட்டில் இருக்கக்கூட பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளது என்பதற்கு இந்த சம்பவமே சான்று. சென்னை, கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் தொழிலதிபர்களின் மனைவி, மகள்களை ஆபாசமாக படம் எடுத்தும் பணம், நகை உள்ளிட்டவற்றை பறித்த இளைஞர். திருமணமான பெண்களை தனது குடும்பத்தினருடன் இணைந்து ஏமாற்றி வந்த நிலையில் தற்போது கேரளாவில் தலைமறைவானதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களுக்கு பஞ்சமே இல்லை என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரைச் சேர்ந்த 60 வயது முதியவர் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு. KK நகர் ESI மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது உயிரிழந்த பரிதாபம். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்த நிலையில்
ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் தமிழக சுகாதாரத்துறை. அமெரிக்காவில் ஒய்யாரமாக சுற்றி கொண்டிருக்கும் அமைச்சர் மாசு கொரோனா தொற்று பரவல் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் பிடிபட்டார். பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நெஞ்சுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்ட நபர் உயிரிழப்பு. நீண்ட நேரமாகியும் சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலட்சியம் காட்டியதே இதற்கு காரணம் என உறவினர்கள் புகார். ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை 7057 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். உள்ளாட்சியில் நல்லாட்சியை தருகிறோம், கொசுக்களை ட்ரோன் மூலம் ஒழிக்கிறோம் என்று கடந்த 4 ஆண்டுகளாக மக்களை கலர் கலராக ஏமாற்றுவதெல்லாம் நியாயமா முதல்வரை என மக்கள் கேள்வி. சென்னை மயிலாப்பூரில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை தாக்கி நகையை கொள்ளையடிக்க முயன்ற பணிப்பெண் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் கடந்த சில நாட்களாக தனியாக வசிக்கும் முதியவர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்படும் சம்பவங்கள் அதிகரித்து உள்ள நிலையில் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை தான் எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காரில் மூட்டை மூட்டையாக கடத்தி செல்லப்பட்ட 100 கிலோ குட்கா மற்றும் பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தப்படும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பிள்ளைப்பாக்கம் மற்றும் அரசு பள்ளி அருகே குட்கா, புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அமோகம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் உத்திரமேரூர் அருகே மருமகளுடன் தகாத உறவில் இருந்த தந்தையை அடித்து கொலை செய்த மகன் உள்ளிட்ட 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தினம்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை வாயை பொத்தி கழுத்தில் இருந்த 2.5 சவரன் தங்கச் செயின் மற்றும் கம்மலை திருடிச் சென்ற தாய், மகள் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணியில் முறையாக ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காவலாளி கொடூரமாக வெட்டி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் புகார். வேலூர் விருதம்பட்டு பகுதியில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட வந்த நபர் மீது மது போதை இளைஞர்கள் சரமாரி தாக்குதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் கிடைக்கும் மதுவால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதுடன் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மின்சாரம் தாக்கி 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மின் வாரியத்தின் அலட்சியத்தாலேயே சிறுவன் உயிர் பறிபோனதாக கிராம மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் விவசாயிகளிடமிருந்து 811 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல்லை கொள்முதல் செய்த தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் அதற்கான விலையை தராமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. மோசடி குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள பழமை வாய்ந்த அரசு ஆண்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் உள்பட ஆசிரியர் பெருமக்களை இழிவாக பேசி ஆட்சியர் போட்ட ஆட்டத்தால் ஆசிரியர் பெருமக்கள் ஆத்திரம். ஆசிரியர் பெருமக்களை இப்படி இழிவாக பேச அதிகாரம் கொடுத்தது யார்? முதல்வர் ஸ்டாலின் பாணியில் விளம்பர மோகத்தில் அத்துமீறிய ஆட்சியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பராமரிப்பு இல்லாத பேருந்துகளை இயக்க சொல்லுவதுடன் கூடுதல் பணி சுமை அளிப்பதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் தற்கொலைக்கு முயற்சி. ஸ்டாலினின் திமுக அரசு போக்குவரத்து ஊழியர்களை
மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதுடன் உயிருடன் விளையாடுவதாக புகார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் பெய்த மழையால் 200 ஏக்கர் எள்ளு பயிர்கள் முற்றிலும் நாசம். கைகளால் அகற்றுவதால் கூடுதல் செலவினமும் காலதாமதமும் ஆவதால் ஸ்டாலினின் மாடல் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் பருவமழையால் சுமார் 400 ஏக்கரிலான மல்லிகை செடிகள் சேதம். ஸ்டாலின் மாடல் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். இன்று கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போடப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு ரசீது கேட்க சென்ற விவசாயியை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பல்வேறு மோசடிகள் நடப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் வலியுறுத்தல். பூண்டி ஏரிக்கு வரும் கிருஷ்ணா நீர்வரத்து வினாடிக்கு 75 கனஅடியாக குறைந்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. ஆந்திர மாநில விவசாயிகள் சட்டவிரோதமாக தண்ணீர் எடுப்பதால் வரத்து குறைந்துள்ளதாகவும் இதனை தடுக்க இரு மாநில அரசுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக விவசாயிகள் வலியுறுத்தல். போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்று சென்னையில் நடைபெறுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற இரு பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்த நிலையில் நாளையும் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் வாக்குறுதிகள் நிறைவேறுமா என தொழிலாளர்கள் எதிர்பார்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் அருகே மது போதையில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கிய காவலர் நண்பருடன் சிக்கினார். சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவலரே மதுபோதையில் சட்டவிரோத செயலில் ஈடுபடும் அவல நிலைக்கு தமிழ்நாட்டை ஸ்டாலின் அரசு கொண்டு சென்றுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை ஆர்டிஓ சோதனை சாவடிகளில் கணக்கில் வராத பணம் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஆர்டிஓக்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவது இதன் மூலம் அம்பலம். சேலத்தில் நில அளவீடு செய்வதற்காக லஞ்சம் பெற்ற நில அளவையர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவது மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 50 நெல் மூட்டைகள் கொள்ளை. ஸ்டாலினின் செயலற்ற தன்மையால் பெண்கள் குழந்தைகளையும் பாதுகாக்க முடியவில்லை, நெல்லையும் பாதுகாக்க முடியவில்லை என மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலினும் அவரது அமைச்சர்களும் நடனம் பார்த்து பொழுதை கழிக்கும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேவபாண்டலம் பகுதிகளில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். திறனற்ற ஸ்டாலின் அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் நீண்ட நாட்களாக குளம் தூர்வாரப்படாதது குறித்து விடிய அரசின் அமைச்சர்கள் முன்பு கிராம மக்கள் கேள்வி. பதில் சொல்ல திராணி என்று திகைத்த அமைச்சர்கள் மழுப்பலாக பதில் கூறி தப்பித்து சென்றது விடிய அரசின் செயலற்ற தன்மையை அம்பலமாக்கியுள்ளதாக விமர்சனம். எங்களுக்கு ஒரு வசதியும் வரல. தண்ணி குடிதண்ணி, நல்ல குடிதண்ணி இல்ல. குளத்த பக்கம் எப்படி இருக்கு, இன்ன வரைக்கும் யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கல. ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அடுத்த முறை ஓட்டு டிஎம்கே. முதல் முறையாக ஓட்டை மாத்தி போடப்படும். எங்களோட ஆதங்கத்தை நாங்க சொல்றோம். கள்ளக்குறிச்சி அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி திறக்கப்படும் முன்பே ஒழுகியதால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் கொள்ளை மாடல் ஆட்சியில் கரை புரண்டோடும் ஊழல் மற்றும் முறைகேடுகளால் சாலை முதல் குடிநீர் தொட்டி வரை அனைத்தும் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக மக்கள் ஆதங்கம்.
கமிஷனுக்காக வேலை செய்யும் அதிகாரிகள் மற்றும் அரசால் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 7 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட சாலை பயணிக்க முடியாமல் அவதிக்குள்ளாவதாகவும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாததே காரணம் எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சிறிய கழுகு இனங்களை பாதிக்கும் தடை செய்யப்பட்ட நிமசலைட் மாத்திரைகள் விற்பனை. தடை செய்யப்பட்ட மாத்திரைகள், போதைப் பொருட்கள், லாட்டரிகள் என அனைத்தும் ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, நகராட்சி, மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழ்கள் பெறப்படாமல் 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல். கட்டிடங்களை திறப்பதற்காக ஸ்டிக்கர் ஒட்டியதில் காட்டிய அக்கறையை பொதுப்பணித்துறையின் முழுமை சான்றிதழ், தீயணைப்பு வசதிகளுக்கான சான்று, கழிவுநீர் சுத்திகரிப்பு உள்ளிட்டவற்றை பெறுவதில் ஸ்டாலின் அரசு ஆர்வம் காட்டவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பதிப்பகம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள வெளிநாட்டு நன்கொடை பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்தி மடல்களை வெளியிட முடியாது. செய்தி உள்ளடக்கங்கள் எதையும் வெளியிடவில்லை என இந்திய செய்தித்தாள் பதிவாளரிடமிருந்து சான்று பெற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. 117 ஆண்டுகள் பழமையான பதிவு சட்டத்தை மாற்றி சொத்து மற்றும் ஆவணங்களை ஆன்லைனில் பதிவு செய்யும் மசோதாவை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. ஆன்லைன் காகிதமற்ற பதிவு முறையை உருவாக்குவதுடன் போலியான ஆவணங்கள் டிஜிட்டல் முறையில் தடை செய்யப்படும் எனவும் தகவல். உலகளவில் கடன் வழங்கும் நாடுகளில் தொடர்ச்சியாக 34 ஆண்டுகள் முதலிடத்தில் இருந்த ஜப்பான் கடந்த ஆண்டு தன் அந்தஸ்தை இழந்துள்ளது. கடந்த ஆண்டு முடிவில் ஜப்பானின் நிகர வெளிநாட்டு சொத்து மதிப்பு 533 டிரில்லியனாக குறைந்த நிலையில் ஜெர்மனியின் நிகர வெளிநாட்டு சொத்து மதிப்பு 570 டிரில்லியனாக அதிகரித்துள்ளது. சிலி நாட்டின் புவர்டோ பராஸ் பகுதியில் மணிக்கு 138 முதல் 178 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய சூறாவளி காற்றால் 250க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். சூறாவளியால் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஆசிய தடகள போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றது இந்தியா. தமிழகத்தைச் சேர்ந்த சுபா வெங்கடேசன், சந்தோஷ், விஷால் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடர் மும்முறை தாண்டுதலில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். ஸ்பிரிட் படத்தில் இணைந்துள்ள திருப்தி சிம்ரி பிரபாஸுடன் முத்த காட்சிகள் மற்றும் நெருக்கமான காட்சிகளில் நடித்து வருவதாக தகவல். பிரபாஸ் இதுவரை நடித்துள்ள படங்களில் நெருக்கமான காட்சிகளில் நடிக்காத நிலையில் ஸ்பிரிட் படத்தில் நெருக்கமான காட்சிகள் நடித்துள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்மன் கோயிலில் சப்பர வீதி உலா. சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்த அம்மனை தரிசனம் செய்த பக்தர்கள். மதுரை கள்ளழகர் கோயிலில் வரும் 2ஆம் தேதி வசந்த உற்சவ விழா. 10 நாட்கள் நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். சிங்கப்பூரில் விதிகளை மீறி புறாக்களுக்கு உணவளித்த இந்திய வம்சாவளி பெண்ணுக்கு 80,000 ரூபாய் அபராதம். சிங்கப்பூரில் பொதுவெளியில் பறவைகள் விலங்குகளுக்கு உணவு அளிக்க வேண்டுமென்றால் வனவிலங்குகள் மேலாண்மை அதிகாரியிடமிருந்து அனுமதி சான்றிதழ் பெற வேண்டும் என்பது விதி. இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்திய ஹமாஸ் ஆயுத குழு தலைவர் கொலை. இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு. இன்று உலக தம்பதியர் தினம் கொண்டாட்டம்.
அன்பு, புரிதல், ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மே 29ஆம் தேதி தம்பதியர் தினம் கொண்டாட்டம். நடப்பு ஐபிஎல் சீசனில் ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் சென்னை அணிக்கு ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் மாறாமல் இருந்தது. சென்னை அணி வீரர் பதிரானா உருக்கம். ஐபிஎல் போட்டியின் முதல் குவாலிஃபயர் சுற்றில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் மோதல். இன்று இரவு 7:30 மணிக்கு பஞ்சாபில் போட்டி நடைபெறுகிறது.